ஹாய்! இன்னைக்கு நாம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படினாலும் எடுத்துக்கலாம். சம்பா கோதுமை ரவையில் புட்டு. கோதுமை ரவை வச்சு உப்புமா, பாயாசம் அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் புட்டு ட்ரை பண்ணி செஞ்சுருக்கேன். எப்பொழுதும் செய்கிறது தான், இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேனை பற்ற வச்சுட்டு ட்ரையாக அதில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த கோதுமை ரவையை இப்போல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்கிது பேக்கெட்டில், கம்பெனி ப்ராடக்ட்டு. அதுலேயே கொஞ்சம் அந்த கோதுமையோட தோல்லாம் அது மேலே இருக்கும், குப்பையெல்லாம் கொஞ்சம் அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் அதில் ரவை நான் ஒரு 1½ கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சதுன்னா கருகிரும். நல்ல சூடு ஏறிடுச்சுன்னா நல்ல ஸ்மெல் வரும். அந்த கோதுமை ரவையோட வாடை நல்ல வாசனையாக இருக்கும். ஓரளவுக்கு சூடு ஏறிடுச்சுன்னா போதும். வறுத்துக்கிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் கோதுமை ரவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆற வைக்கணும். கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிரும். வறுத்துட்டோம்னா அடுத்த ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்நீர் வச்சுக்கணும். நான் இது கொஞ்சம் ஆறவும் ஒரு கிண்ணத்தில் ஒரு 1/2 டம்ளர் வெந்நீர், இந்த ரவைக்கு ஏற்ற அளவு உப்பு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதில் பாதி கிண்ணத்துக்கு 1/2 டம்ளருக்கு வெந்நீர் ஊற்றிக்கிறேன். ஊற்றி கலந்துட்டு அந்த உப்பு தண்ணியை நம்ம மாவில் ஊற்றி பிணையணும். நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கணும். கொஞ்சம் வெதுன்னு அந்த சூடோடையே பிணைஞ்சோம்னா தான் கோதுமை நல்லா ஊறிடும். கோதுமை ரவை அது ஊறிடுச்சுன்னா தான் நமக்கு இட்லி பானையில் வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரம் வெந்துடும். இல்லைன்னா அப்படியே ஹார்டாகவே இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையும் போது பிடிச்சி பார்க்கும்போது அந்த பிடிக்க வரணும். கையில் பிடிக்கும்போது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் அதுக்குள்ளே பதம். இந்த தண்ணியை ஊற்றி உப்பு தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் உதிருது. இப்போ பிடிக்கும்போது அது மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறணும். மீதி இருக்கிற உப்பு தண்ணியை ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சொதன்னு இருக்கணும். அப்போ தான் நல்லா இப்போ நம்ம போட்டிருக்க அளவை விட இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகும் ஊறினதுக்கப்புறம். இப்போ பிடிக்க வருது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இன்னும் அதை நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அது ஊறணும். ஊறுனுச்சுன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிடும். நமக்கு இட்லி பானையில் வேக வைக்கவும் நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நான் நல்லா ஊற விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், முதல்ல இருந்த அளவை விட இப்போ கொஞ்சம் கூட இருக்குது. பிடிக்கவும் ஈஸியாக வருது, ஒட்டாமல் கையில் ஒட்டாமல் வருது. நான் இதுக்கு தேங்காவை அப்போயே உடச்சி திருவி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான தேங்காய். நான் அதில் ஒரு 3/4 மூடி தான் எடுத்துக்கிறேன், திருவி வச்சுருக்கேன். அடுத்து நாம் ஸ்டவ்வில் இட்லி பானையை வச்சுட்டு இட்லி தட்டில் ஒரு காட்டன் துணியை நனைச்சிக்கிட்டு அது மேலே நாம் ஊற வச்ச உப்பு தண்ணி போட்டு ஊற வச்ச கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது வேகணும். ஏன்னா அந்த ரவை கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக இருக்கிறதுனால வேக நேரம் ஆகும். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இட்லி பானையில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம வெந்துருச்சு. திறந்து பார்த்தோம்னா நல்ல ஸ்மெல், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல வாடையாக இருக்கும்.
இப்போ நம்ம இந்த துணியை எடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு துணி எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே அந்த துணியோடையே ஒட்டிட்டு அந்த ஷேப்லேயே இருக்கும். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். இது நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 3/4 மூடி தேங்காய். ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். துருவியும் போட்டுக்கலாம், நம்ம பல்லாகவும் போட்டுக்கலாம், குட்டி குட்டி பீசஸாகவும் போட்டுக்கலாம். நான் துருவி தான் போடுறேன். அதோட நாட்டு சர்க்கரை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப கம்மியாக தான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் நீங்கள் வேணும்னா சாதாரண ஜீனி, வெள்ளை ஜீனி யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யில் முந்திரி, பாதாம், பிஸ்தாலாம் வறுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய்யில் வறுத்து அதையும் ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டோம்னா இன்னும் வாசனையாக இருக்கும். நான் இப்போ புட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. அதில் தேங்காய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்து வச்சுருந்த தேங்காவை. அப்புறம் நாட்டு சர்க்கரை ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஸ்வீட் ரொம்ப அளவாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாலாம் இருக்காது. ஆட் பண்ணிவிட்டு வேணுன்னா லாஸ்ட்டாக ஒரு ட்ராப் நெய் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கலை, ஏன்னா கொஞ்சம் வேண்டாம், நெய் சேர்த்தோம்னா வெயிட் ஏறும். இது நம்ம டயட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த ஃபுட்டு. ஸ்வீட் அதிகமாக நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் அதுவும் சுகர் தான், ஆனால் அவ்வளோ சுகர் சேராது உடம்புக்கு. டயபெட்டிக் பேஷண்ட்லாம் சாப்பிட்லாம். தேங்காய் போட்டிருக்கிறதுனால வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வாய் புண்ணு இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். சம்பா ரவைங்கிறதுல நமக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா தாராளமாக கொடுக்கலாம். ஸ்வீட்டும் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இது காலை சாப்பாடு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன். உங்கள்கிட்ட முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட பிடிக்கல அப்படின்னா வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு அதையும் இதோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் கொடுங்க, வீட்டில் கிட்ஸ்க்கெலாம். நீங்களும் சாப்பிடுங்க. இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. டயட்டில் இருக்கவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ஒரு கப்பு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதோட இதை சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வேர்க்கடலைலாம் போட்டோம்னா அதிலே ப்ரோட்டீன் வந்துடும். சம்பா ரவையில் ஃபைபர் வந்துடும். தேங்காய் பாலில் விட்டமின்ஸ்லாம் நமக்கு வந்துடும். குட் குவாலிட்டி கொலஸ்ட்ரால் கிடச்சிரும் அதிலே. ஓவரால் ஒரு ஹோல்சம் ஃபுட்டு தான். பழம் ஏதாவது 2 சாப்பிட்டா மார்னிங் ஃபுட்டு முடிஞ்சிடும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எதுவும் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.